Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் எக்ஸலில் மோஸ்ட் யூஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ்டாக பிரித்து தான் நடத்த போகிறேன். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எஸ்பெஷலி ஆஃபீஸ், அக்கௌண்டிங், ஹெச்ஆர் அண்ட் ஈவன் டேட்டா அனாலிசிஸ் ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகக்கூடியது. முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் நான் என்ன ஃபைலை யூஸ் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணுறனோ அந்த ஃபைல் ப்ளஸ் கைட் ஷீட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் பின்டு கமெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நீங்கள் எப்பவும் போல தான் நல்லா கவனிங்க. ஸோ முதல்ல பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். இதில் 3 ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சம். ரொம்ப பேசிக்காக அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சம் ஃபங்க்ஷன். ஸோ சம்மை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈக்குவல் டு சம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் எந்த வேல்யூஸ் இல்லை எந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை நாம் சப்ளை பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணி தரது தான் இந்த ஃபங்க்ஷனோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் என்னன்னு நமக்கு தேவை. பிகாஸ் இந்த டேட்டா செட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட். ஓகே, ஸோ அப்போ எம்ப்ளாயி நேம் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட், என்ன எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போது ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை நாம் ஆஸ் அ ரெஃபரன்ஸாக சப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்டர் கொடுத்தோடனே நமக்கு ரிசல்ட் என்ன ஆயிடுது, கரெக்டாக வந்துடுது. ஓகே, பட் இதுக்கு ஒரு நல்ல ஷார்ட்கட் கீ இருக்குது. ஈக்குவல் டு சம்மன் நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கு பதிலாக, டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே அப்போ உங்களுக்கு கரெக்டாக எந்த எம்டி செல்லில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்களோ அதுக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய வேல்யூவை அதுவே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கொண்டு வந்துடும். அந்த ஆல்ட் ஈக்குவல் டுங்கிற ஷார்ட்கட் கீயை நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஆல்ட் கீ அப்படின்னு வரும்போது கீபோர்டில் 2 ஆல்ட் கீ இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆல்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆல்ட் ஈக்குவல் டுங்கிற ஷார்ட்கட் கீயை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ சம் ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் அப்படின்னு வரும்போது ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஆவரேஜ் அமௌண்ட் என்னன்னு தேவை. ஆஸ் யூஷுவல் ஆவரேஜ்லேயும் சரி, நாம் என்ன ரேஞ்ச் ஆஃப் செல்லை சப்ளை பண்ணுறோமோ அதோடைய ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொண்டு வந்துடும். ஸோ அப்படி பார்த்தா ஆவரேஜ் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறது, அதாவது அந்த எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது வந்தாச்சு. அண்ட் இதில் இன்னொரு விஷயத்த கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இருக்குது. 75, 50, 0.40, 0.90 இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் நமக்கு ரவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறேன். அதுக்கு ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ரவுண்ட். ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷனில் நமக்கு 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஒன்று நம்பர், இன்னொன்று நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ எந்த நம்பரை ரவுண்ட் பண்ணணும் அது இந்த செல்லில் இருக்குது அப்படிங்கிறத ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கொடுத்துடலாம். எத்தனை டிஜிட்ஸ்க்கு ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ரவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போதைக்கு 2, 3 அப்படின்னு கொடுக்கலாம். பட் நமக்கு கம்ப்ளீட்டாக ரவுண்ட் பண்ணி தான் தேவை. ஸோ அதனால் 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ அப்படி பார்த்தோம்னா அந்த 2450 அப்படிங்கிறத 2451 அப்படின்னு ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதை டைரெக்டாக நாம் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக ரவுண்ட் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்சை நான் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுறேனே. ஓகே, நார்மலாக நீங்கள் ஹோம் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அப்படிங்கிற குரூப்லேயே நமக்கு டெசிமல் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான கமாண்ட் இருக்கும் இல்லையா. அதில் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் அப் நடந்துடும். இந்த ரவுண்டிங் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணும் போதே நடந்துடும். கவனிச்சிங்களா? 2451 அதே மேட்ச் ஆகுதா? ஸோ நீங்கள் ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினாலும் ஓகே, தேவைப்படுற இடத்துல நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனிவே நீங்கள் இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா எல்லா டைமுக்கும் இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸை கட் பண்ணுறது, ரவுண்ட் பண்ணுறது சூட்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் தனியாக உங்களுக்கு தேவைப்படும். அப்போ நீங்கள் தாராளமாக இந்த ரவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுல பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போது டெய்லி கேல்குலேஷன்ஸாக இருக்கட்டும், பேசிக் ரிப்போர்ட்டிங், ஃபினான்ஷியல் சம்மரிஸ், இந்த மாதிரியான சினாரியோஸில் நீங்கள் தாராளமாக இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கேட்டகரி கண்டிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஃப். இந்த இஃப் அப்படிங்கிறது எக்ஸலில்
ரொம்ப மோஸ்ட் யூஸ்ட் ஃபங்க்ஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா இந்த இஃப் தான். ஓகே, ஸோ ஓகே ரைட். இஃப் அதுக்கு முன்னாடி டேட்டா செட்டை கவனிங்க. எம்ப்ளாயோட சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், எம்ப்ளாயி ஐடி இருக்குது, எம்ப்ளாயோட நேம் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட், எந்த மந்தில் அவங்களுடைய சேல்ஸ் டார்கெட் என்ன, அந்த சேல்ஸ் டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு கேள்வி அதுதான் தேவை, ஒரு ஆன்சர் அதுதான் தேவை. என்னென்னா டார்கெட் அச்சீவ், அதாவது எம்ப்ளாயி அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்களா, அவங்களுடைய டார்கெட்டை மெட் பண்ணிட்டாங்களா இல்லையா, அதுதான் நமக்கு தேவை. இந்த இடத்துல நாம் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு இஃப். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பாருங்கள், லாஜிக்கல் டெஸ்ட். இப்போது எந்த வேல்யூவை எதை நாம் டெஸ்ட் பண்ண போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய மெயினான ரிசல்ட்டே என்ன தேவைப்படுது, அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அருண்குமார்ங்கிற எம்ப்ளாயி அவருடைய சேல்ஸ் டார்கெட் வந்து 50,000. அப்போ அவருடைய சேல்ஸ் டார்கெட்டை அவர் அச்சீவ் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி இங்கே என்ன பண்ணணும், பண்ணிட்டாருன்னா எஸ், இல்லைன்னா நாட் மெட் அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வரணும். அப்போது சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாரா இல்லையான்னு எப்படி செக் பண்ண முடியும்? இந்த ரெண்டு செல்லை கம்பேர் பண்ணி தான் செக் பண்ண முடியும். ஏன்னா இந்த செல்லில் சேல்ஸ் டார்கெட் இருக்குது, இந்த செல்லில் அவர் எவ்வளோ சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு. அப்போ இந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் இதை தான் பண்ண போகிறோம். என்னது, சேல்ஸ் அச்சீவ்டுன்னு இந்த செல் இருக்கு இல்லையா, இந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சேல்ஸ் டார்கெட். சேல்ஸ் அச்சீவ்டு அப்படிங்கிற செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ சேல்ஸ் டார்கெட் வேல்யூவை விட பெருசாக இருக்கா, ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், இல்லை மேலேயாவது இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூவை கம்பேர் பண்ணி, அதாவது செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி நமக்கு இங்கே என்ன ரிசல்ட் வரும் செலக்ட் பண்ணுற பாருங்க. என்ன ரிசல்ட் வரும்? ட்ரூ. சேல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாருன்னா என்னது? ட்ரூ. அச்சீவ் பண்ணலைன்னா என்னது? ஃபால்ஸ். அப்போது ட்ரூ வந்துச்சுன்னா என்ன நடக்கணும், என்ன காமிக்கணும், ஃபால்ஸ் வந்துச்சுன்னா என்ன நடக்கணும், என்ன காமிக்கணும். யோசித்து பாருங்கள், இந்த ஹோல் ரேஞ்சில் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா ட்ரூ, அச்சீவ் பண்ணலைன்னா ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ்னே தெரிஞ்சால் நல்லா இருக்காது, அது ரீசனபிளாக இருக்காது. ஓகே, அப்போது அந்த லாஜிக்கல் ரிசல்ட்டாக தெரியறதுக்கு பதிலாக, ட்ரூ அண்ட் ஃபால்ஸுங்கிறது லாஜிக்கல் ரிசல்ட், லாஜிக்கல் ரிசல்ட்டாக தெரியறதுக்கு பதிலாக என்ன தெரியணும், இல்லை என்ன நடக்கணும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒருவேளை ட்ரூவாக இருந்தால், அதாவது அச்சீவ் பண்ணிட்டார்னா என்ன காமிக்கணும், செல்லில் என்ன காமிக்கணும்? எஸ் அப்படிங்கிறது காமிக்கணும். ஆக்சுவலாக இது நம்மளுடைய தேவை. அந்த இடத்துல எஸ்ன்னு காமிக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு கால்குலேஷன் நடக்கணும், இல்லை அதுக்கு பதிலாக ஒரு ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆகணும். இது எல்லாமே இங்கே செய்ய முடியும். நமக்கு இப்போதைக்கு தேவையானது எஸ்ங்கிற ஒரு வார்த்தையை காமிச்சா போதும். ஒருவேளை மேட்ச் ஆகலை, சேல்ஸ் டார்கெட் அவர் அச்சீவ் பண்ணலைன்னா என்ன வரப்போகுது? ஃபால்ஸ் தான் வரும். அப்போ ஃபால்ஸ் வந்தால் என்ன காமிக்கணும், அதை நம்ம டபுள் கோட்குள்ளே கொடுக்கலாம். நான் கொடுக்கல, அப்படியே எம்டியாக விடுறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். அப்போ சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சா, அச்சீவ் பண்ணவங்களுக்கு எல்லாம் என்ன வந்துருச்சு? எஸ் வந்துட்டு. டார்கெட் என்ன 50,000, ஆனால் அச்சீவ் பண்ணது 55,000. அப்போ அச்சீவ் பண்ணிட்டார். அப்போ இங்கெல்லாம் வரலையே, ஏன்னா 60,000 59,000 தான் இது வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அப்போது டார்கெட் 60,000, இன்னும் 1000 பண்ணணும். ஓகே, இல்லை பிரதர் எனக்கு வந்து நாட் மெட் அப்படின்னு கரெக்டாக வரணும். அப்போ நோ ப்ராப்ளம், பட் நாட் மெட் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஓகே, அண்ட் இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு செல்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கு என்ன விதமான ரிசல்ட் காமிக்கணும், இல்லை என்ன விதமான ஃபங்க்ஷன்ஸோ ஃபார்முலாஸோ நடக்கணும் அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் இஃப் ஃபங்க்ஷன் மூலியமாக செய்யலாம். ஓகே, இது ரொம்ப மோஸ்ட் யூஸ்ட். ஓகே, நான் தான் சொன்னேன் இல்லையா, முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸல் ஹிஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இஃப்பும் கூட. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்கள், 3 ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது சம் இஃப்எஸ். ஏன் பிரதர் சம் இஃப் நீங்கள் சொல்லலையா? சம் இஃப்எஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓகே, பிகாஸ் அதை வச்சே நீங்கள் சிங்கிள் க்ரைட்டீரியாவோ இல்லை மல்டிபிள் க்ரைட்டீரியாவோ அதை வச்சே நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் தான் நம்ம சம் பார்த்தோம். சம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன பண்ணுச்சு, ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தந்துச்சு, அப்படி தானே? எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தந்தது. பட் இப்போது நமக்கு ஒரு தேவை வந்துருச்சு, ஒரு க்ரைட்டீரியா வருது. என்னென்னா, சேல்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய அச்சீவ்டு அமௌண்ட் என்ன, அது மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகே, அதாவது டிபார்ட்மெண்ட்டில், அதாவது யார் யாரெல்லாம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் எவ்வளோ டோட்டல் அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தேவை.
இப்போ இங்கே இருக்க எல்லா அமௌண்ட்டோட சேல்ஸ் நமக்கு வேணும்னா என்னது, ஐ மீன் டோட்டல் வேணும்னா என்னது, ரொம்ப சிம்பிள், ஆல்ட் ஈக்குவல் டு கோ ஃபார் இட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லையா. ஆனால் இதில் இருந்து சேல்ஸோடது மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுறோம், சம் அப்படிங்கிறத எடுக்காம சம் எஃப்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே, சம் எஃப்எஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ சம் எஃப்எஸ்ல நமக்கு கேட்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்ஸை பாருங்கள். இது ஒரு கேள்வியாகவே பாருங்கள். ஆர்குமெண்ட்டை பாருங்கள். ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்குறாரு, சம் ரேஞ்ச், நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய ரேஞ்ச் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சேல்ஸ் அச்சீவ்டு தான் நமக்கு தேவையான சம் ரேஞ்ச். அதை கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா கொடுத்தோன்னே அடுத்தது என்னது, க்ரைட்டீரியா என்னன்னு கேட்கல, அந்த க்ரைட்டீரியாவோட ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாரு. அப்போது நமக்கு க்ரைட்டீரியா ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் தான் இல்லையா. ஏன்னா நம்மளுடைய க்ரைட்டீரியா என்ன, நம்மளுடைய தேவை என்ன, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஆக்சுவலாக இங்கே கவனிச்சு பாருங்கள், க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேட்டுருச்சு, அதுக்கப்புறம் தான் க்ரைட்டீரியா என்னன்னு கேட்குது. அப்போ முதல்ல நாம் என்ன பண்ணுறோம், இதுதான் நம்மளுடைய க்ரைட்டீரியா ரேஞ்சு, இதில் கமா கொடுங்க. இதில் நமக்கு க்ரைட்டீரியா என்ன, எதை மட்டும்தான் நமக்கு சம் பண்ணணும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களை மட்டும்தான், அந்த வேல்யூவை மட்டும்தான் என்ன பண்ணணும், சம் பண்ணணும். நான் அதான் சொன்னேன், ஏன் பிரதர் இதுக்கு ஒரே ஒரு க்ரைட்டீரியா தானே, நம்ம வெறும் சம் இஃப்ங்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாமே. நோ ப்ராப்ளம், சம் இஃப்எஸ்ஸே தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதான் சொன்னேன் இல்லையா, சிங்கிள் க்ரைட்டீரியாவாக இருக்கட்டும், மல்டிபிள் க்ரைட்டீரியாவாக இருக்கட்டும், இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, இப்போ பாருங்கள், சேல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக கீழே ரிசல்ட் ஸ்டேட்டஸ் பாரில் வருதான்னு பார்ப்போம். ஓகே, எஸ் அப்படின்னா என்ன வருது, யா 307,000. ஓகே, 3,07,000 வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போ அதுக்கு அடுத்தது ஒருவேளை இன்னும் மல்டிபிள் க்ரைட்டீரியா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தான், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேல்ஸ் அச்சீவ்டு தான் தேவை, ஆனால் அதுலேயும் மார்ச்சோடது மட்டும்தான் தேவை. அப்போ என்ன பண்ணலாம், அதே தான் சேம், நம்ம வேணால் இதை அப்படியே கூட கீழே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக Ctrl+C Ctrl+V. ஓகே, கரெக்டாக இருக்கா, ஆனால் ரேஞ்ச் மாறிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு நல்ல ஷார்ட்கட் கீ இருக்குது, சரி அப்புறமா நான் ஞாபகம் இருந்தால் சொல்கிறேன். சரி கவனிங்க, இப்போ என்னன்னா எஸ், இப்போ நம்ம என்ன கொடுத்துட்டோம், க்ரைட்டீரியா 1 வரைக்கும் கொடுத்தாச்சு இல்லையா. அடுத்தது நம்மளுடைய க்ரைட்டீரியா என்ன, க்ரைட்டீரியா என்னன்னா இந்த மந்த்து தான் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2. இதில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம், டபுள் கோட்குள்ளே மார்ச்சை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். கரெக்டா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தா கரெக்டாக 1,06,000 அப்படி பார்த்துருவோமா. சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், மார்ச்சில் மட்டும், இந்த மார்ச்சில் மட்டும் சேல்ஸ் எத்தனை, 2 தான். அந்த 2ஓடைய அச்சீவ்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,06,000 கரெக்டாக வந்திருக்கா. அப்போ மல்டிபிள் க்ரைட்டீரியாவாக இருக்கட்டும், சிங்கிள் க்ரைட்டீரியாவாக இருக்கட்டும், சேம் நம்ம சம் இஃப்எஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே தான், பட் என்ன தேவை, கவுண்ட் மட்டும் தேவை. ஓகே, கவுண்ட் மட்டும் தேவை. ஸோ அப்போது ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் இஃப்எஸ் எடுத்துக்கலாம். ஓகே, கவுண்ட் இஃப்எஸ். அப்போது அதாவது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மார்ச்சுங்கிறது மட்டும் என்ன, எத்தனை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்ட் பண்ணுறோம். இல்லை மார்ச்சில் சேல்ஸ் மட்டும் எத்தனை அப்படி கூட கவுண்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து என்ன பிரதர், இங்கே சம் ரேஞ்செலாம் இல்லை, இங்கே நமக்கு ஆட் பண்ண வேண்டியதே இல்லையில, நம்ம வந்து இங்கே கவுண்ட் தானே பண்ண வந்திருக்கிறோம். அப்போ அவர் எடுத்தோடனே கேட்குற கேள்வி என்ன, க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 என்ன, இதுதான் டிபார்ட்மெண்ட் தான் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. அந்த ரேஞ்ச் 1ல் நீங்கள் எதை தேடுறீங்க, எந்த க்ரைட்டீரியாவை தேடுறீங்க, என்ன தேடுறீங்க, எது உங்களுடைய க்ரைட்டீரியா, எஸ் சேல்ஸ் தான் நம்மளுடைய க்ரைட்டீரியா. அடுத்தது நீங்கள் தேடக்கூடிய ரேஞ்ச் என்ன, மந்த்து தான் நான் தேடக்கூடிய ரேஞ்சு. அந்த ரேஞ்சில் எதை கவுண்ட் பண்ண விருப்பப்படுறீங்க, மார்ச் மட்டும் தான் கவுண்ட் பண்ண விருப்பப்படுறேன். கரெக்டாக எத்தனை வரணும், 2 தான் வரணும். ஓகே, ஸோ இப்படி கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா டேட்டா அனாலிசிஸில், பர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷனில், ரூல் பேஸ்டு ரிப்போர்ட்டிங்கில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 3வது கேட்டகரி கவுண்டிங் ஃபங்க்ஷன்ஸ். பிரதர் ப்ரீவியஸாக தானே நம்ம கவுண்ட் இஃப்எஸ் பார்த்தோம், எஸ், பட் கவுண்ட்டுக்கும் கவுண்ட் ஏக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அது நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் எதை இக்னோர் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவனிங்களேன், இப்போது அட்டண்டன்ஸ் டேஸ் அப்படிங்கிற இந்த காலம் இருக்குது. டேட்டா செட் நீங்கள் அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம், ஸோ நோ ப்ராப்ளம். ஈக்குவல் டு கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் அதை என்ட்ரி பண்ணும் போதே அதில் தெளிவாக அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் அ ரேஞ்ச் தட் கண்டெயின் நம்பர்ஸ். ஸோ அப்போ கவுண்ட் ஃபங்க்ஷன்
கவுண்ட் பண்ணுவார். எதை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுவார்னா, நம்ம செலக்ட் பண்ணுற சப்ளை பண்ணுற ரேஞ்சில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் அதை கவுண்ட் பண்ணும். இப்போ கவனிங்க, 11 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. நான் இதை என்ன பண்ணுறேன், ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு இதை ஃபில் பண்ணுறேன். நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக இந்த இடத்துல 15 ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, ஆனால் 11 தான் இருக்குது. ஏன்னா இங்கே 4 பிளாங்கான செல் இருக்குது. அப்போது இங்கே மற்றதெல்லாம் பாருங்கள், 0 0 0, இங்கேயும் 0, இங்கே 15, ஏன்னா டேட்டு. ஓகே, கவனிங்க. அப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, கவுண்ட் ஃபங்க்ஷன் நம்பர்ஸை கவுண்ட் பண்ணும். எதை இக்னோர் பண்ணிடும்னா, டெக்ஸ்ட்டை இக்னோர் பண்ணிடும், பிளாங்கான செல்லையும் இக்னோர் பண்ணிடும். ஓகே, பிளாங்கான செல் நமக்கு கவுண்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே உங்களுக்கு பிளாங்கான செல் மட்டும் கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கவுண்ட்டும் பிளாங்க்னு தனியாக இருக்குது, அது பிளாங்கானதை மட்டும் கவுண்ட் பண்ணி தரும். ஓகே, பட் நமக்கு டெக்ஸ்டெல்லாம் கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா இவர் கவுண்ட் என்ன பண்ணலை, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ அப்போ அதை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது, அந்த செல்லுக்குள்ளே ஏதாவது டேட்டா இருந்தாலும் எனக்கு அது கவுண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னும் போது கோ ஃபார் கவுண்ட் ஏ. ஓகே, அப்போ கவுண்ட் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்துருச்சா? அப்போ இங்கே வரலையே பிரதர், அது கவுண்ட் பிளாங்க்குங்கிறதுக்கு தான், கவுண்ட் பிளாங்க் தான் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும், பிளாங்கான செல்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போது கவுண்ட்டுக்கும் கவுண்ட் ஏக்கும் அந்த வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் எதை யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா வேலிடேஷனாக இருக்கட்டும், ஓகே, இல்லை டேட்டா கம்ப்ளீட்டாக இருக்கான்னு சில இடத்துல செக் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இடத்துல இருக்கட்டும், சில பேசிக்கான ஆடிட்டிங் இடத்துல இருக்கட்டும், இந்த கவுண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப ஹேண்டியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். 4th கேட்டகரி டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுலேயும் சில செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா கிளீனிங் பண்ண போகிறோம், டேட்டா ஃபார்மேட்டிங், ஓகே, இல்லை மாஸ்டர் டேட்டாலாம் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ப்ளாயோட கோடு இருக்குது. ஸோ அதுலேருந்து நமக்கு இந்த ரைட்டில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் மட்டும் நமக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் ஈக்குவல் டு ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லோடைய ரெஃபரன்ஸை சப்ளை பண்ணுறோம். எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ரைட்டில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியுது, சீரியல் நம்பர்ஸ் எல்லாமே 3 டிஜிட்ஸ் தான். ஸோ அதனால் ரைட்லேருந்து 3 டிஜிட்ஸ் எடுத்தாலே போதும். இதுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்குது. நான் அது என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இந்த ரைட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இங்கே நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, லெஃப்டில் இருந்து 2 கேரக்டர்ஸ் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டோட கோடு மட்டும் எனக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயோட கோட்லேயே பார்த்தீங்கன்னா SAL, MKT, FIN இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் கோடு. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் கோடு மட்டும் நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஈக்குவல் டு மிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது மிடில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் சேம் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸஸ் அப்ளை பண்ணுறோம். ஸ்டார்டிங் நம்பர் எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி பார்த்தா EK ஹைஃபன் அப்படி பார்த்தா 3 கேரக்டர்ஸ் முடிஞ்சு 4வது கேரக்டரில் தான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கணும். அப்போ ஸ்டார்டிங் நம்பர் என்ன கொடுத்துட்றோம், 4 அப்படின்னு கொடுக்குறோம். பட் அடுத்தது தான் சிக்கலே. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நமக்கு என்னது 3 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் சில இடத்துல பாருங்கள் HR, IT வெறும் 2 கேரக்டர்ஸ் தான் வருது. அப்போ நம்ம 3 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எஸ் ஓகே. ஆனால் அந்த ஹைஃபனும் நிறைய இடத்துல என்னது இதோ பாருங்கள் கூட சேர்ந்து வந்துடுது. ஓகே, அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைமையில் இப்போ நமக்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ஒரு கமாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளாஷ் ஃபில். ஓகே, ஸோ ஃப்ளாஷ் ஃபில் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் எக்ஸலுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எக்ஸல் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ரிசல்ட்டை கெட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ SAL அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, எவ்வளோ காலம்ஸ்க்கு தள்ளி தான் நான் இதை செய்கிறேன், MKT. இப்போ நான் என்ன செய்கிறேன், என்ன விதமான வேலையை செஞ்சிட்ருக்கிறேன்றதை எக்ஸல் என்ன பண்ணுறாரு, அனலைஸ் பண்ணுறாரு. கண்ட்ரோல் E அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ கொடுத்த உடனே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கும். உடனே அந்த வேலையை அவரே செஞ்சு முடிச்சிடறாரு பாருங்க. நம்ம ஒர்க் பண்ணுற பேட்டர்னை அவர் கண்டுபிடிச்சிப்பார். ஓகே, அண்ட் அந்த பேட்டர்னை அவர் ஃபாலோ பண்ணிக்கிறார், அவ்வளோதான். அப்போ அப்படி பார்த்தா நம்ம லெஃப்ட் ரைட்டு மிட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கூட நாம் எதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயோட சீரியல் நம்பர் தான் தேவை. ஸோ 001. ஓகே, அண்ட் பட் என்ன இதை டைப் பண்ணும்போது அந்த ஒரு இது இருக்குது, அந்த 0 அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே,
ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் எல்லா சூழ்நிலைமைக்கும் எல்லாமும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு தனித்தனியான வழிகள் வைத்திருக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே ரைட். இப்போ அதே தான், இப்போ எம்ப்ளாயோட நேம். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு கன்கேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் சொல்லணும். பட் கன்கேட்டை விட, பிகாஸ் நீங்கள் கன்கேட்லாம் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய வேலை. ஓகே, கன்கேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் கம்பைன் பண்ணி எனக்கு நேம் தேவை. அப்போ கன்கேட் அப்படின்னும் போது பாருங்கள், டெக்ஸ்ட் 1ல் இதுதான் தேவை, கமா கொடுத்து டெக்ஸ்ட் 2ல் என்ன டீலிமிட்டர் சேர்க்கணும், இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ நமக்கு மாடர்னாக இருக்கக்கூடியது என்னது, டெக்ஸ்ட் ஜாயின். டெக்ஸ்ட் ஜாயின் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, டீலிமிட்டர். டீலிமிட்டர் அப்படின்னா என்னது, ஸ்பேஸு, கமா இருக்கட்டும், இல்லை வந்து ஹைஃபன்ஸ் இருக்கட்டும், ஓகே, இல்லை ஃபார்வர்ட் ஸ்லாஷஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம டீலிமிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்றும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் சேர்க்க போகிறோம். அந்த 2 நேமையும் சேர்க்கறதுக்கு நடுவில் நமக்கு என்ன தேவை, என்ன இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்பேஸை தான் இந்த டபுள் கோட்குள்ளே கொடுக்குறோம். அந்த டபுள் கோட்குள்ளே எனக்கு என்ன டீலிமிட்டர் வேணும் அப்படிங்கிறத கொடுக்குறோம். நமக்கு தேவைன்னா கமா கொடுக்கலாம், ஓகே, இல்லை நமக்கு தேவைன்னா ஹைஃபன் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். நமக்கு தேவை இப்போதைக்கு ஸ்பேஸ். அதனால் ஒரு ஸ்பேஸை உள்ளே வச்சுட்டு டீலிமிட்டரை முடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்குறாரு, இக்னோர் எம்டி செல்லெல்லாம் இக்னோர் பண்ணிடவா? ஆமாம், இக்னோர் பண்ணிடு, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து தான் அவர் என்ன கேட்குறாரு, அப்போ உங்களுக்கு என்னென்ன டெக்ஸ்ட்டை வாட் இஸ் தட் கம்பைன் பண்ணணும். அப்போது டெக்ஸ்ட் 1ல் இது, டெக்ஸ்ட் 2ல் இது, ஓகே, ஜஸ்ட் இதை நீங்கள் இதை கூட செலக்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, அவ்வளோதான். சேம் இதையும் நீங்கள் டெக்ஸ்ட் ஜாயின் இல்லாமல் இதையும் நீங்கள் எது மூலிமா செய்ய முடியும், ஃப்ளாஷ் ஃபில் மூலிமா செய்ய முடியும். ஓகே, ஃப்ளாஷ் ஃபில் மூலிமா நிறைய நீங்கள் செய்ய முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா இங்கே உங்களுக்கு அந்த டொமைன் நேம்ஸ் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இல்லை அதுக்கு பின்னாடி இருக்க அட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேம்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், டாட் இல்லாமல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எவ்ரி திங் யூ கேன் டூ வித் என்னது, அந்த ஃப்ளாஷ் ஃபில் வழியாக நீங்கள் தாராளமாக செய்ய முடியும். ஓகே, அதுதான் நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், டேட்டா கிளீனிங் பண்ணணும், டேட்டா ஃபார்மேட்டிங் பண்ணணும், மாஸ்டர் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு ரொம்பவே என்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் பெரிய ரோல், முக்கால்வாசி வேலையை யார் முடிச்சு கொடுப்பா, ஃப்ளாஷ் ஃபில் உங்களுக்கு நிறைய வேலைகளை அவர் என்ன பண்ணுவார், முடிச்சு தருவார். ஓகே, 5th கேட்டகரி, 5வது கேட்டகரி டைனமிக் அரே ஃபங்க்ஷன். இதில் ஒரு ஃபங்க்ஷன் தான் இப்போதைக்கு நான் சொல்லவே போகிறேன். அதில் ரொம்ப மெயினானது சார்ட். ஓகே, சார்ட் ஃபங்க்ஷன். ஸோ சார்ட் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும், டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்லேயோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லேயோ நமக்கு சார்ட் பண்ணணும். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள், டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, இப்போது நமக்கு என்ன தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய டேட்டா செட்டை ஜஸ்ட் சார்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் எதை பேஸ் பண்ணி, பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அப்படிங்கிற இந்த காலமை பேஸ் பண்ணி நமக்கு சார்ட் பண்ணி தேவை. ஓகே, ஸோ அப்போ டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி வேணும்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் டாப்பில் இருக்கணும், லோவஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கீழே இருக்கணும். அப்போ நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் தான் இந்த சார்ட்டிங் நடக்கணும், அரேஞ்ச்மெண்ட் நடக்கணும். அப்போது சார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ண உடனே முதல் ஆர்குமெண்ட் என்னது, அரே, ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். ஓகே, எதை சார்ட் பண்ண போகிறீங்க, அப்போ நம்ம சப்ளை பண்ணுறோம், இதைத்தான் சார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், கேட்குற கேள்வி சார்ட் இண்டெக்ஸ், எந்த காலமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த அரேல எந்த காலமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங். அப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அரேல இது எத்தனாவது காலமாக இருக்குன்னா 4th காலம். நீங்கள் உடனே ஏபிசிங்கிற கணக்குக்கு வந்துடக்கூடாது. 1 2 3 4th காலமில் இருக்குது. ஓகே, அப்போ 4 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ன ஆர்டரில் சார்ட் பண்ணணும், அடுத்து அதுதான். டிசெண்டிங் ஆர்டர்னா -1, அசெண்டிங்னா +1, அவ்வளோதான். அப்போ -1 கொடுக்குறோம், கொடுத்துட்டு இது பை காலம் பை அதெல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ், இப்போ தேவையில்லை, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். நான் கொஞ்சம் அப்படியே ஹாரிசாண்டலாக ஸ்க்ரோல் பண்ணுறேனே, டேட்டா அழகாக நமக்கு என்ன ஆயிடுச்சு, சார்ட் ஆயிடுச்சு. பட் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சார்ட் ஆயிருக்கா, எஸ். பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி சார்ட் ஆயிருக்கா, எஸ். கரெக்டாக டிசெண்டிங்கில் வந்திருக்கா, எஸ். ஓகே, ஸோ அப்போ 4.8 கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கு ரிலேட்டடாக எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மாறி தான் என்னது கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, இல்லை இது சிங்கிள் காலம் சார்ட்டிங், மல்டிபிள் காலமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண முடியுமா பிரதர்? ஏன்னா நம்ம நார்மலாக அந்த கமாண்ட்லலாம் அப்படி யூஸ் பண்ணுவோம்ல, சார்ட் கமாண்டில் தாராளமாக பண்ண முடியும். பட் அதுக்கு அரே கான்ஸ்டன்ட் அரே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் கான்ஸ்டன்ட் அரேன்னு சொன்னால். பட் எனிவே, சார்ட்
அதே தான் அரே எந்த எதை சார்ட் பண்ண போகிறீங்க, எந்த டேட்டா, இந்த டேட்டாவை தான் சார்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு அடுத்த கேள்வி என்னது, எந்த காலமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போகிறீங்க. அப்போ நம்ம 2 காலமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போகிறோம். ஒன்று என்னன்னா டிபார்ட்மெண்ட், ரெண்டாவது மந்த்லி சேலரி. அப்போது 2 காலமை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ அந்த இடத்துல நம்ம கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதான் அரே கான்ஸ்டன்ட். மல்டிபிள் கண்டிஷன்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ என்ன விஷயம்னா இருங்க இதை பார்த்துருவோம். டிபார்ட்மெண்ட் எந்த காலம், இது வந்து 3. மந்த்லி சேலரி எந்த காலம், அது வந்து 5 இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 3,5 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கர்லி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ அதுக்கு அடுத்தது என்னது, சார்ட் ஆர்டர். என்ன ஆர்டரில் உங்களுக்கு சார்ட் பண்ணி தேவைன்னு கேட்குது. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா 2 காலமும் வேற வேற சார்ட்டிங் ஆர்டரில் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் 3rd காலம், அதாவது டிபார்ட்மெண்ட்டு, அது அசெண்டிங் ஆர்டரில் வேணும். அதே 5th காலம் மந்த்லி சேலரி அது டிசெண்டிங் ஆர்டரில் தேவை. அப்படின்னா இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் ஹையஸ்ட் சேலரி, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் யார் ஹையஸ்ட் சேலரி, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் யார் ஹையஸ்ட் சேலரி, அப்படி தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இங்கேயுமே கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். பிகாஸ் இங்கேயும் நமக்கு என்னது, அரே கான்ஸ்டன்ட் அரே தேவை. ஓகே, அப்போ 3rd காலம் என்ன சார்ட்டிங் ஆர்டரில் தேவை, அசெண்டிங். அப்போ +1 கொடுத்துட்றோம். அதே 5th காலம் மந்த்லி சேலரி என்ன ஆர்டரில் தேவை, டிசெண்டிங் ஆர்டரில் தேவை. ஸோ -1 கொடுத்துட்டு கர்லி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நான் ஃபைனலாக பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். அப்படி பார்த்தா கரெக்டாக பாருங்கள், இப்போ டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் வரல. ஸோ ஆப்வியஸாக ஃபினான்ஸு, ஹெச்ஆர், ஐடி, மார்க்கெட்டிங், ஓகே, சேல்ஸ் கரெக்டாக வந்திருக்கா. இப்போது ஃபினான்ஸில் மட்டும் நீங்கள் இந்த ஒரே ஒரு ரேஞ்சை பார்த்துட்டிங்கன்னா குழம்பிடுவீங்க. என்ன பிரதர் 68 வருது, திருப்பி நடுவில் 65 வருது, திருப்பி நடுவில் 62 வருது, இது சரியாக நாம் எதிர்பார்த்த டிசெண்டிங் ஆர்டரில் இல்லையே நினைப்போம். அப்படி கிடையாது. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 68 to 58 இருக்கா, அதாவது டிசெண்டிங்கில் ஆர்டரில் இருக்கா. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில், ஐடியில், மார்க்கெட்டிங்கில் கரெக்டாக வந்துருச்சா. அப்போ மல்டிபிள் காலம் பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ண முடியும். ஃபைனலாக 6th கேட்டகரி லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் நம்ம எக்ஸ் லுக்கப்போட பேசிக் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, பிகாஸ் எக்ஸ் லுக்கப் பற்றி நீங்கள் ரொம்ப டீப் டவுனாக டைவ் பண்ணால் அதுக்கே அதிக டைம் எடுத்துரும். ஓகே, ஸோ எக்ஸ் லுக்கப் நான் இப்போதைக்கு ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணுற கான்செப்டே மோஸ்ட் யூஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் தானே. ஸோ அதனால தான் அந்த ஃபங்க்ஷன்ஸோடைய கான்செப்டை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரி, கவனிங்க. இப்போ என்னென்னா கீழே பாருங்கள், லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ் ஷீட் 1 இருக்குது, லுக்அப் ஃபங்க்ஷன் ஷீட் 2 இருக்குது. இந்த ஷீட் 2ல் இருக்கக்கூடிய டேட்டா ரெஃபரன்ஸ் ஷீட்டு. ஓகே, எம்ப்ளாயி ஐடி இருக்காங்கன்னா அந்த ஐடிக்கு சம்மந்தப்பட்ட எம்ப்ளாயி என்ன டெசிக்னேஷன், அவங்களுடைய டெய்லி சேலரி என்ன, அவங்களுடைய லொக்கேஷன் என்ன, இதெல்லாம் இருக்குது. அதே ஷீட் 1ல் தான் அதான் மெயின் ஷீட், அதான் ரிப்போர்ட்டு. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா டெய்லி சேலரி என்ன அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகே, அப்போ கவனிங்க, எம்ப்ளாயோட ஐடி இருக்குது, எம்ப்ளாயோட நேம் இருக்குது, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாங்க, எல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஐடி நம்பரை வச்சு, ஏன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் யூனிக்கான ஐடி தானே, அப்போ அந்த ஐடி நம்பரை வச்சு நாம் எதை எடுக்க போகிறோம், எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், இந்த வாட் இஸ் தட், நமக்கு என்ன தேவை ஆக்சுவலாக, எஸ், டெய்லி சேலரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே மறந்து போச்சு. சரி, ஓகே, ஃபைன். அப்போ என்னது ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஏன் எடுக்கிறோம், எக்ஸ் லுக்கப் மெயின் ரீசன், இப்போ வி லுக்கப்பில் நிறைய ட்ராபேக் இருக்குது. ஓகே, இண்டெக்ஸ் மேட்ச்சில் வேலை அதிகம் இல்லை. அப்போ எக்ஸ் லுக்கப் அப்படிங்கிறது நிறையா நமக்கு எக்ஸ், அதான் இந்த 2 பக்கமும் நீங்கள் ரைட் டு லெஃப்ட்டும் நீங்கள் லுக்கப் பண்ண முடியும். ஓகே, லெஃப்ட் டு ரைட்டும் நீங்கள் லுக்கப் பண்ண முடியும். ஈஸி, ரொம்ப மாடர்ன் ஃபங்க்ஷன் தான் எக்ஸ் லுக்கப். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆர்குமெண்ட்ஸை கேள்வியாகவே பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, லுக்கப் வேல்யூ, எதை தேடுறீங்க அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. என்ன தேடுறீங்க, என்ன வேல்யூ தேடுறீங்க, இந்த நம்பர் தாங்க நான் தேடுறேன் அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்தது என்னது, சரி எங்கேருந்து தேடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நேராக நான் எங்கே போகிறேன், இந்த நம்பர் தான் தேடுறேன், ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் ஷீட்டில் எங்கேருந்து தேடுறேன், இந்த இடத்துல தான் தேடுறேன். லுக்கப் அறையினா மொத்தமாக செலக்ட் பண்ணுறாதீங்க. ஓகே, கரெக்டாக அந்த காலம், அந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கமா கொடுத்தோன்னே அடுத்தவர் கேட்குற கேள்வி என்ன, மேலே ஃபார்முலா பாரில் இப்போ கவனிச்சுட்டே வாங்க. அடுத்தவர் கேட்குற கேள்வி என்ன, மேலே வைக்கிறேன் பாருங்கள். அடுத்தவர் கேட்குற கேள்வி என்ன, ரிட்டர்னில் உங்களுக்கு என்ன வேணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டார், லுக்கப் வேல்யூ எதை தேடுறீங்கன்னு கேட்டார். நாம் உடனே எம்ப்ளாயி ஐடியை காமிச்சோம். அப்போது எங்கேருந்து தேடுறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே லுக்கப் அறையில் ரெஃபரன்ஸ் ஷீட்டில் வந்து இங்கே இருந்தாங்க தேடுறேன், இந்த ரேஞ்சில் இருந்து தான் தேடுறேன்னு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தவர் கேட்குற கேள்வி என்ன, சரி ரிட்டர்னில் உங்களுக்கு என்ன வேணும், ரிட்டர்னாக உங்களுக்கு என்ன தேவை, ரிட்டர்னில் எனக்கு என்ன தேவைங்க, மேட்ச் பண்ணி இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு மேட்ச் ஆகக்கூடிய
சேலரி தான் எனக்கு ரிட்டர்னில் தேவைன்னு ரிட்டர்ன் அரேவை என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, மற்ற ஆர்குமெண்ட்ஸ் ஆப்ஷனல் தான், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா கரெக்டாக அருண்குமார் எம்ப்ளாயி 101 அவங்களுடைய சேலரி, டெய்லி சேலரி என்ன அப்படின்னு வந்தாச்சா. ஓகே, ஸோ அப்போது டேட்டா மேட்சிங்காக இருக்கட்டும், இல்லை டேட்டா லிங்கிங்காக இருக்கட்டும், ஓகே, இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் தாராளமாக லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதில் எக்ஸ் லுக்கப் அப்படிங்கிறது ரொம்ப மாடர்னான ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அப்படி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். சேலரி கால்குலேட் பண்ணுறது நமக்கு ஈஸி தான், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதானே. அதுக்காக நான் இதை வைக்கல, சும்மா ஒரு ஃபங்க்ஷனை ஞாபகப்படுத்துகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னது, ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ப்ராடக்ட். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸல் யூசர்ஸ் இன்னும் என்ன பண்ணுறாங்க, இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ஆஸ்டரிஸ்க் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்துடும். ஓகே, ஜஸ்ட் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான். ஸோ இப்படி 6 கேட்டகரியில் நாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸை பார்த்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆரம்பத்துலேயே நான் மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃபைலுமே கூடவே உங்களுக்கு ரிஃபைன் பண்ணுறதுக்கான கைட் ஷீட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.